ஹாய்! இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். பிரிஞ்சி இலை 1, ஒரு பட்டை சின்ன சின்னதாக வச்சுருக்கேன். அன்னாச்சி மொட்டு 2, கிராம்பு ஒரு 6, ஜாதி கடல் பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 4 வெங்காயம் பெரிய சைஸு, ஒரு 5, 6 பச்சை மிளகா இதையும் வச்சுருக்கேன். கொஞ்சம் 1/4 லிட்ரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு இந்த மசாலாலாம் அதில் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா அதை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 4 வெங்காயம் போட்டேன்னா 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அந்த தக்காளி இதில் என்ன போட்டிருக்கேன்னா இஞ்சி, பூண்டு, சோம்பு இதை போட்டு அரைச்சிருக்கேன். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். தயிர் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். சிக்கனில் என்ன போட்டிருக்கேன்னா சில்லி பவுடரும் சீரகம் பவுடரும் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போடுறேன். தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அது கூடவே நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சோம்ல, சோம்பு போட்டு அதையும் சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 கிலோ பிரியாணி செய்கிறேன். அதுக்கு 1 கிலோ சிக்கனும் 1 கிலோ ரைஸும் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த அளவு. இது கூட அந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சது அதையும் போட்டு ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டு அதையும் வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் போடணும். அதுக்கு முன்னாடி பிரியாணி மசாலா பவுடர் அது ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் நான். சில்லி பவுடர் கொஞ்சம் காரத்துக்கு உங்களுக்கு என்ன காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த ராஸ்மல் போகணும். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச சிக்கனையும் அது கூட போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது பிரியாணி அரிசிக்கு 1 டப்பா அரிசி எடுத்திங்கன்னா 1.5 டப்பா தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு அதுதான் கரெக்டான அளவு. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் ரைஸு. அது கூட அந்த 1 கப் தயிர் வச்சுருக்கோம் இல்லையா, 1 கப்னால் பேக்கெட்டில் காமிச்சிருக்கேன். அது 1/4 பாக்கெட் அளவு. அந்த கப்பு தயிரையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போது நம்ம அரிசி என்ன வச்சுருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக தண்ணி வச்சுருங்க. வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி கொதிக்க விட்டுருங்க. நான் 2.5 போட்டிருக்கேன். 2.5ன்னா அதுக்கு ஒரு கப்புக்கு 1.5 அழாக்கு தண்ணி. 1 அழாக்கு ரைஸுக்கு 1.5 அழாக்கு தண்ணி வைக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் ரைஸை போட்டுருங்க. அதில் ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இருத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் ட்ரையாக வச்சுருக்கேன் நான். இதை அப்படியே அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதை லேசாக கலந்து விடணும். அதாவது ஓரமாக மட்டும் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். இடையில திறந்து பாருங்கள். இப்போ அந்த அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் விட்டிங்கன்னா இந்த அரிசி குலையாமல் இருக்கும்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை தான் இன்னும் ஃபாலோ பண்ணுறேன் நான். கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி சரிசமமாக இருக்கணும் அரிசியும் தண்ணியும். அப்போ புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு விசில் விட்டுருங்க. ஒரு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தம் போடுறதா இருந்தால் தோசைக்கல்லில் கீழே வச்சு குக்கரை மேலே தூக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு சிம்மில் வச்சு எடுத்துருங்க. இதுதான் அளவு. இப்போ பாருங்களேன், அந்த ரைஸ் எல்லாம் உடையாமல் இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம ஆற விட்டுட்டதுக்கப்புறம் நான் உடனே எடுத்துட்டேன். ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்தால் சூப்பராக இருக்கும்.